விடியா திமுக அரசே தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? கண்டிக்கின்றோம். கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாத பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி, அதே வங்கக்கடலோரம் மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்திட்ட தெய்வ தலைவி டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, அந்த இருவரும் தலைவர்களின் வழியில் இன்று கழகத்தை கட்டுக்கோப்போடு நடத்தி வருகின்ற நேற்றைய முதல்வர், இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்னும் 2 அமாவாசை கழித்து தமிழகத்தின் முதல்வராக இருக்கின்ற அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணைக்கிணங்க தூத்துக்குடி மாவட்ட மக்களின் இதயங்களிலே நீக்கமர இருந்திருக்கின்ற கோயில்பட்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், எங்களுடைய மாவட்ட கழகத்தை செயலாளர் ஆரியர் அண்ணன் கடம்பூர் ராஜ் அவருடைய ஆலோசனையின் பேரில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அத்துணை கட்சிகளும், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி, அத்துணை கட்சிகளின் சார்பில் வருகை இருந்திருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளையும் வணங்கி, நேரத்தின் அருமை கருதி, என்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சி வந்ததோ வந்ததிலிருந்து பொய் புரட்டு இதுதான் இவங்க சொன்னது எதையுமே செய்யலை. இன்னும் சொல்ல போனால் இந்த 100 நாள் வேலையை இந்த மோடி அரசாங்கம் இன்னைக்கு 125 நான்காக உயர்த்தி இருக்கு. நீ 5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறிய, ஆட்சி நடத்தி அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலை நடந்துச்சு. இன்றைக்கு சண்டாளன் கருணாநிதியுடைய மகன் முத்துவேல் ஸ்டாலின் ஆட்சியில் எந்த கிராமத்திலேயாவது 100 நாள் வேலை நடந்திருக்கா? 100 நாள் வேலை எந்த கிராமத்தையும் நடக்கலை. குறைஞ்சபட்சம் 50 நாளாவது நடந்திருக்கா? அதுவும் கிடையாது. எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் 100 நாள் வேலைக்கு 1 வாரம் 10 நாளில் சம்பளம் வந்துடும். இவன் ஆட்சி காலத்தில் 30 நாள் 40 நாள் நடக்கு, அதுவும் 3 மாதம் ஆகி இன்னும் சம்பளம் வாங்காம கிடக்கு. இதுதான் உன்னுடைய ஆட்சியின் லட்சணம். இப்படி இருக்க மோடி அரசாங்கம் 100 நாள் வேலையை நிப்பாட்ட போகுது அப்படின்னு ஒரு பித்தலாட்ட பிரச்சனையை, ஒரு வதந்தியை இந்த ஸ்டாலின் குடும்ப ஆட்சி பண்ணிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற அத்துணை திட்டங்களும், பிரதம மந்திரி கிராம சாலை திட்டம், இந்த எம்எல்ஏ போய் திறந்து வைக்காமலே, இது எங்க இருந்து நிதி வருது? மத்திய அரசு கொடுக்கின்ற நிதி. இதுல போய் ரிப்பனை வெட்டி அழகா திறந்துருது. இந்த பக்கத்துல யூனியன் ஆபீஸ் இருக்கு, இது 3.5 கோடி. இதுக்கு நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டி நம்ம கெட்டினது எடப்பாடியார். ஆனா ரிப்பனை வெட்டி திறந்தது மட்டும் மார்க்கண்டே. இதுதான் இவங்க சாதனை. இந்த 5 ஆண்டு ஆட்சியில இந்த விளாத்திகுளம் தொகுதியில் அத்துணை வளமும் வளர்ச்சியும் பெற்றது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலையும் புரட்சி தலைவர் அம்மா ஆட்சி காலத்திலும் தான். இவங்க ஆட்சி காலத்தில் என்ன வளர்ச்சி நடந்திருக்கு? ஒரு வளர்ச்சியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா எஸ்கே சுப்பாரெட்டியார்னு ஒருத்தர் இருக்காரு. எஸ்கே சுப்பாரெட்டியார் பேர்ல போகாத ஊருக்கு ரோடு போட்டதெல்லாம் இருக்கு. நாங்கள் தேர்தலில் அந்த வீடியோவோட நாங்கள் வெளியிட தயாராக இருக்கோம். நான் உண்மையை சொல்றேன், உளவுத்துறை குறிச்சுக்குவாங்க. எஸ்கே சுப்பாரெட்டியார் பேர்ல அந்த ஊரே கிடையாது, போகாத ஊருக்கு ரோடு போட்டு கோடிக்கணக்கில் திண்டுருக்காங்க. அன்பு சகோதரி செல்வி சொன்ன மாதிரி அந்த துளசிப்பட்டி ரோட்டில் காலேஜ் வருதுன்னு அங்கே இருக்கிற பிளாட்டை பூரா வித்தாச்சு. இதுதான் 5 ஆண்டு சாதனை. அதுக்கு அடுத்து இப்போ வியாபார ரோட்டில் அங்கே ஷாப்பிங் மால் வருது, தியேட்டர் வருது, அது வருது, இது வருதுன்னு சொல்லி அங்கே ரியல் எஸ்டேட் பண்ணி அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் வளர்ச்சி பணிகளை பார்க்காம ரியல் எஸ்டேட் பணியை தான் பண்ணிட்டு இருக்காரு. இதை விட ஒரு கூத்து என்னன்னா,
இந்த அம்பாள் நகர்ல ஓடுற சாக்கடை உரம் எங்க ஓடுது? லெட்டின் தண்ணி உரம் எங்க போகுது? நம்ம இந்த குடிநீர் குளத்துல போகுது. இதை கேட்பார் இல்ல, இதை கவனிப்பார் இல்ல. ஆனா இவன் தான் பசுமை நாயன் மாதிரி எங்க பார்த்தாலும் மரம் நட்டுறங்கிற பேர்ல, ஆற்றை சுத்தப்படுத்துறங்கிற பேர்ல வேலைக்கருவி பூரா. இப்போ இன்னைக்கு நானும் மார்க்கண்டே வா தம்பி, நானும் வரேன், இங்க இருந்து இருக்கக்கூடிய வரைக்கும் நடந்து போவோம். எங்கேயா வேலைக்கருவி இல்லாம இருக்கா? ஆனா இதுல வசூல் பண்ண தொகை பல கோடி. அது மட்டும் இல்லாம மகன் அச்சை பேரு திருப்பரங்குன்றத்தில் ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கு, அழகான ஜட்ஜ்மெண்ட். கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு. அவன் ஸ்டாலின் வரும்போது அந்த இடத்துல உண்மையிலேயே ஸ்டாலின் வரும்போது கத்தியிருந்தா ஸ்டாலின் கண்டிச்சு தானே கத்திருக்கணும். வாயை புத்தி ஸ்டாலின் தலைமையினால போலீஸ் தான் கொண்டு போகுது. ஏன் ஸ்டாலினை கத்துனதுக்கா போலீஸ் கொண்டு போயிருக்கோம்? அதுக்கு தான் கொண்டு போயிருக்கோம். ஆனால் அதுக்கு பிறகு நீதிபதியை கத்துனதாக ஒரு புரட்டு செய்தி. உண்மையின் வெளிச்சம் திமுகவுடைய உளவுத்துறைக்கு தான் தெரியும், ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதற்கெல்லாம் முடிவு கட்ட வேண்டும் என்றால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி எங்களுடைய கூட்டணி இன்னும் நிறைய கட்சி வர இருக்கு. ஒரு பலமான கூட்டணி அமைந்திருக்கின்றது. மிக விரைவிலேயே இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும். அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஒரு தூய்மையான ஆட்சி அமையும் என்பதை மட்டும் கூறி விடைபெறுகிறேன்.